ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 11/3/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து கரெக்ஷன் விண்டோக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எந்த ஃபீல்டுலையெல்லாம் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அனெக்சரோடு சேர்த்து இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த தம்ப்நெயில்லையே உங்களுக்கு டேட்டிலிருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது 12th March 2026 இரவு 12 மணியிலிருந்து 14th March 2026 11:50 மணி வரை, அதாவது 11:50 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்து கொள்ளலாம். சரி, எந்த ஃபீல்டுலாம் கரெக்ஷன்ஸ் அலவுடு அப்படிங்கிறத அனெக்சர் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026 என்னுடைய கடைசி நாள், அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ஒன்-டு-ஒன் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எண்டு டு எண்டு அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங்லாம் முடித்து தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா அது போக மற்ற ஸ்டேட்லேயும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஒரு டோட்டல் பேக்கேஜை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய மாணவர்கள் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது என்டிஎல்லேருந்து இப்போ வந்திருக்கிற அந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். 11th March 2026 இன்று வந்த நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்த மாதிரி வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீட் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகி இன்றைக்கி கடைசி நாள், அதாவது இன்றைக்கி 11/3/2026 நைட்டு 9 o'clock நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிடணும். இரவு 11 மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸையும் முடிச்சிருக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். இன்று இரவு 12 மணியிலிருந்து 14th March 2026 up to 11:50 PM வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஆஸ் பர் த அனெக்சர் 1. இந்த அனெக்சர் 1 அப்படிங்கிறது 2025 என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே கரெக்ஷன்ஸ் தான் இப்போவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷல் பி அலோடு டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் த 2 fields, ஃபாதர் நேம் குவாலிஃபிகேஷன் அண்டு ஆக்குபேஷன் ஆர் மதர் நேம் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆக்குபேஷன். அப்பாவோட பேர், அவருடைய தொழில், அவருடைய கல்வி தகுதி இதை மாற்றிக்கலாம். இல்லைன்னா அம்மாவோட நேம் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆக்குபேஷன் இதில் ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அதை திருத்தம் செய்து கொள்ளலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், உங்களுடைய 10ஆம் வகுப்பு அண்டு 12th standard 12ஆம் வகுப்பு இதில் ஏதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அதை திருத்திக் கொள்ளலாம். ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் 12th ஈக்குவலண்ட் பாஸ்டு அப்பியரிங், நீங்கள் 10th standard படித்தது 12th standard படித்ததில் ஏதாவது தவறு செஞ்சுருந்து அதில் மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். கேட்டகரியில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் செய்துக்கலாம். கேட்டகரியில் உதாரணத்துக்கு நான் அப்ளை பண்ணும்போது ஜென்ரல்னு போட்டுட்டேன், ஆனால் நான் ஓபிசி, அப்போ என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் கிடையாது. இப்போ நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன், அப்ளை பண்ணி வாங்கிட்டேன், இப்போ நான் கேட்டகரியை மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு தவறு செஞ்சுருக்கிறவங்க மாற்றிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் ஜென்ரலுக்கு 1700 கட்டியிருக்கிறீங்க முதல்ல. இப்போ கேட்டகரியை மாற்றும்போது ஓபிசியாக இருந்தால் 1600, மற்ற கேட்டகரியாக இருந்ததுன்னா 1000 rupees. அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக கட்டியிருக்கிற அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அதுவே நான் போடும்போது தவறுதலாக ஓபிசின்னு போட்டுட்டேன், இப்போ நான் ஜென்ரல்னு மாற்றணும் அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட்டு எவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்குதோ
அதை நீங்கள் இப்போ பே பண்ணால் தான் அந்த கேட்டகரியில் கரெக்ஷன் பண்ண முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் அமௌண்ட் எக்ஸஸாக இருக்குதுன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதே வந்து கேட்டகரியில் நீங்கள் வந்து லீஸ்ட்டு கேட்டகரியிலேருந்து, அதாவது கட்டணம் குறைவாக இருக்கக்கூடிய கேட்டகரியிலேருந்து கட்டணம் அதிகமாக இருக்கக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் மாற்றம் செய்கிறீங்கன்னா அதுக்கான கட்டணத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அதை நீங்கள் வந்து பே பண்ணணும். சப் கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரி இதில் எல்லாம் மாற்றம் செய்யணும் அப்படின்னா செய்து கொள்ளலாம். சிக்னேச்சரில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்டில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா செய்து கொள்ளலாம். அப்புறம் எக்ஸாமினேஷன் சிட்டியில் நான் வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னா செய்து கொள்ளலாம். மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், எந்த மீடியத்தில் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வேணும், எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மாற்றம் செய்து கொள்ளலாம். கேண்டிடேட் ஷல் பி அலௌடு டு சேஞ்ச் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் ஒன்லி ஃபார் கேண்டிடேட் ஹூ ரெஜிஸ்டர்டு வித் ஐடென்டிட்டி அதர் தேன் ஆதார். இப்போது ஆதாரை தவிர மற்ற இடங்களில் மற்ற அடையாள அட்டையை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம். ஸோ இது எல்லாம் தான் வந்து 2026 நீட் யூஜி 2026 கரெக்ஷன் விண்டோவில் அனெக்சரில் கொடுத்துருக்கிறது. நோட்டுன்னு கொடுத்து தேர் இஸ் அன் இம்பேக்ட் ஆன் ஃபீ, இதை தான் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து அதிகமான பணம் கட்டியிருக்கிறீங்க, இப்போ கேட்டகரியில் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதிகமாக இருக்கிற அமௌண்ட் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதுவே வந்து கேட்டகரியை மாற்றம் செய்யும்போது அதில் ஃபீஸ் எக்ஸஸாக நீங்கள் கட்ட வேண்டியது இருந்தால் அதை வந்து நீங்கள் கட்டணும். இது வந்து ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் செய்ய முடியும். ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலௌடு. அதை முடிச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் உடனே நீங்கள் வந்து 14th இன்னொரு டைம் கரெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா அது முடியாது. ஸோ கரெக்ஷனை முடிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்கள், ஃபைனல் சப்மிட் கொடுங்க. இல்லைன்னா 14th நீங்கள் வந்து அந்த கரெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026 செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100 ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஓஎம்ஆர் சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.